நெல்லையில் ஒரு மாதமாக கலங்கலாக குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதாக மக்கள் புகார் தெரிவித்திருக்கும் நிலையில் விவரங்களுடன் செய்தியாளர் ஐயப்பன் இணைந்திருக்கிறார். ஐயப்பன், மக்கள் என்ன புகாரை தெரிவிக்கிறாங்க? எத்தனை நாட்களாக இந்த இன்னல் நிலவுதா சொல்றாங்க? அதாவது கடந்த ஒரு மாதங்களாக இந்த நெல்லை மண்டல பகுதிகளில் பல்வேறு பகுதிகளில் குடிநீர் கலங்கலாக வருகிறது. ஒருவித வாடையுடன் வருவதாக மக்கள் புகார் செஞ்சு இது குறித்து நம்ம கூட இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்போம். அதாவது எவ்வளவு நாளாக கலங்கலாக வருது, புகார் செஞ்சீங்களா, என்ன மாதிரி இருக்கு? கடந்த ஒரு மாத காலத்திற்கு மேலாக நெல்லை மாநகராட்சி சார்பாக விநியோகிக்கப்படுகிற குடிநீர் மக்கள் குடிக்கிறதுக்கு தரமில்லாத வகையில் விநியோகிக்கப்பட்டு வருது. இது குறித்து மாநகராட்சி ஆணையாளருடைய கவனத்துக்கு தொலைபேசி வாயிலாக கொண்டு சென்றிருக்கிறோம். ஆன்லைன் வாயிலாக புகார் தெரிவிக்கிறதுக்கான எந்த விதமான வசதிகளும் நெல்லை மாநகராட்சியின் சார்பில் சரியாக இயங்கலை. நெல்லை மாநகர மேயரின் சார்பாக உருவாக்கப்பட்ட ஆப்புகளோ இல்லை கார்ப்பரேஷன் சார்பாக கொடுக்கப்பட்ட வாட்ஸ்அப் எண்களோ புகார் தெரிவித்தால் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கப்படுவதில்லை. அந்த புகார்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளால் பார்க்கப்படுவதே இல்லை. ஸோ தொடர்ச்சியாக நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2 வாரங்களுக்கு மேலாக இந்த தரமில்லாத குடிநீரை மக்கள் குடிச்சிட்டு இருக்கிறாங்க. சென்ற வாரம் மாநகராட்சி ஆணையாளருக்கு நேரில் தொலைபேசி வாயில புகார் தெரிவித்த பிறகு நேற்று 2 அதிகாரிகள் இந்த குடிநீர் ஆய்வு செஞ்சுட்டு போயிருக்காங்க. ஆனால் அவங்களும் என்ன பிரச்சனைன்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியல, நாங்கள் செக் பண்ணி சொல்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காங்க. நாங்கள் பார்க்குற வரைக்கும் ஏதோ ஒரு தொழிற்சாலையினுடைய கழிவுகளோ இல்லை சாக்கடையினுடைய கழிவுகளோ ஏதோ ஒன்று கலந்ததுனால தான் இந்த பிரச்சனை வந்திருக்கு அப்படின்ற மாதிரி நாங்கள் சந்தேகிக்கிறோம். உடனடியாக மாநகராட்சி நிர்வாகம் இந்த குடிநீரை தரப்பரிசோதனைக்கு உட்படுத்தி இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்றதை பார்த்து உடனடியாக சரி செய்யணும்னு பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கிறோம். கள்ளக்குறிச்சியில் எப்படி கள்ளச்சாராயத்தினால நிறைய உயிர்கள் பரிதவிச்சு போச்சோ அது மாதிரி இந்த தரமில்லாத குடிநீரை குடிச்சு நாளைக்கு பெருவாரியான மக்கள் தொகை மருத்துவமனையில் அனுமதிக்கிற வரைக்கும் அரசு நிர்வாகம் அமைதியாக இருக்காம உடனடியாக இந்த பிரச்சனையை சரி செய்யும்படி பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நிச்சயமா. அதாவது இந்த குடிநீரை பயன்படுத்துறது எந்த மாதிரி அச்சத்தோட பயன்படுத்துறதா சொன்னீங்களா? என்ன மாதிரி அச்சம்? அது பிள்ளைங்களுக்கு கண்ணில் அது ரத்தமா அப்படியே கண்ணெலாம் வீங்கி போய் இருக்குது. வழியில் 2 நாள் ஸ்கூலுக்கு போகலாமே. எங்கள் வீட்டுக்காரருக்கு ஒரே சளி, இருமல், அப்புறம் மேலெல்லாம் அரிப்பு, ரத்தமாக இருக்குது, அரிப்பாக இருக்குது. குடிக்கிறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. தண்ணி யூஸ் பண்ணவே முடியல. நம்மளுக்கு உடம்புல தண்ணி தான் முக்கால்வாசி இருக்குது. ஆனால் இந்த தண்ணியை நம்ம சாப்பாடு கூட சாப்பிடாம இருந்துடலாம். தண்ணி குடிக்காமல் நம்மளால இருக்க முடியாதுல்ல. நிச்சயமா. அதாவது மக்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுறதுக்கு முன்னால் இதை சரி செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கிறாங்க. விவரங்களுக்கு நன்றி.